அணுசக்தி திட்டத்திற்கான புதிய ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட மறுத்தால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என பகிரங்கமாக ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். இவரது மிரட்டலுக்கு ஈரான் கொடுத்த பதிலடி பதற்றத்தை அதிகரிக்க செய்துள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் கடந்த 2015ஆம் ஆண்டு அமெரிக்கா ஈரானை அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வைத்தது. பின்னர் 2018ஆம் ஆண்டு அந்த ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக அறிவித்த அமெரிக்கா ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதித்து அதிர்ச்சி கொடுத்தது. இதற்கிடையில் கடந்த அணுசக்தி தயாரிப்பில் ஈரான் ஈடுபடுவதாக கூறி இஸ்ரேல் ஈரானின் அணு உலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இதனை பயன்படுத்தி கொண்ட அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கி ஈரான் மீது குண்டுமழை பொழிந்தது. இந்த தாக்குதலில் ஈரானின் அணு உலைகள் அளிக்கப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறி வந்தார். இதனை ஈரான் முற்றிலும் மறுத்தது. இந்த நிலையில் மீண்டும் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என பல வழிகளில் அழுத்தம் கொடுத்து வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பான பேச்சுவார்த்தை சமீபத்தில் ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடந்தது. இந்த பேச்சுவார்த்தையில் சுமூகமாக முடிவு எட்டப்படவில்லை என கூறப்படுகிறது. இப்படி பதட்டமான சூழலுக்கு மத்தியில் ஈரானுக்கு அதிபர் ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து பேசிய அவர் புதிய ஒப்பந்தத்தை எட்ட வேண்டிய கட்டாயத்தில் ஈரான் உள்ளது என்றும் இந்த ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திடவில்லை என்றால் ராணுவ தாக்குதல் நடத்த தயங்க மாட்டோம் என பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு ஈரான் பதிலடி கொடுத்துள்ளது. இது குறித்து பேசிய ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஓமனில் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடந்தது என்றும் இதே பாதையில் அமெரிக்கா ஈரானும் சென்றால் நல்ல உடன்பாட்டை எட்ட முடியும் என அறிவுறுத்தினார். அதே சமயம் அங்கு நடந்த பேச்சுவார்த்தையில் ஏவுகணைகள் திட்டங்கள் குறித்து எதுவும் பேசவில்லை என்றும் யுரேனியம் செறிவூட்டல் குறித்து விவாதிக்க நாங்கள் தயாராக உள்ளோம். மிரட்டல்களை அமெரிக்கா நிறுத்தினால் மட்டுமே அடுத்த கட்ட முன்னேற்றம் சாத்தியமாகும் என அவர் தெரிவித்திருந்தார்.